இவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கக்கூடியதுக்கு உணவு அப்படின்னா எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும்? ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு வேளைக்கு எவ்வளவு உணவுகள் கொடுப்போம்? அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு உணவு பழக்கவழக்கத்தை யாருமே வெளிய சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஒரு நாய் வச்சு ப்ரீட் பண்றவை யாருமே வெளிய சொல்ல அது ஒரு மாட்டாங்க. சீக்ரெட்டாவே மெயின்டெயின் சீக்ரெட்டாவே பண்ணுவாங்க. மெயின்டெயின் பண்ணுவாங்க. சரிங்க, இப்ப என்னோட இதுல வந்து என்ன அப்டின்னா, சரிங்க, நான் இதுவரைக்கும் வச்சிருந்த ஃபார்ம்ல வச்சிருந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், சரிங்கண்ணா. 30 கிலோ ஏவரேஜ் 30 கிலோ நாய் உள்ள நாய்க்கு 1 சரிங்க. கிலோவுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ கறி. 1 கிலோ கறி. ஆமாங்க. கறி மட்டுமே 1 கிலோ கறி தேவைப்படும். மட்டும் 1 கிலோ குடுக்கணும். ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. நான் ஓகே. குடுத்துட்டு இருக்கிறது அந்த மாரி தான் குடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. இப்ப எல்லாருமே நெனச்சிருக்காங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம பேசுறவங்க எல்லாருமே நெனச்சுக்கிறாங்க, சரி. 1 கிலோ கறி ரூ. 200 ரூ. 250 குடுத்து வாங்க முடியுமா? கட்டாயமா, அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப கட்டாயமா. நாங்க அந்த மாரிலாம் குடுக்கறது இல்ல. இப்ப சரிங்க. எனக்கு குணா, சாந்தி இந்த மாரி இதுகள்ல இருந்து ஜனதா, ஜனதா லிவரு, சிக்கன். ஜனதா சிக்கன், லிவரு, சரிங்க, சரிங்க. உங்களுக்கு ஹார்ட்டு, சரிங்க. நெக்கு இந்த ஓகே. மாரி செப்பரேட்டா இருக்கு. ஓகே, ஓகே. இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு